18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த கருப்பசாமி நீ நல்லா இருக்கணுன்ற நினப்போட தான் உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் தான் இப்போது இந்த அழகர் கோயில் மலையிலிருந்து உனக்கு அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய, உன் மனசுக்கு சந்தோஷத்தையும் வாழ்க்கைக்கு வெற்றியையும் தரக்கூடிய 666ங்கிற எண்ணை உன்னை தொடச் சொல்லும்படி உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன். இந்த 6 என்பது 6 இலக்கத்தில் இருப்பதின் மூலமாக உன்னுடைய லட்சியங்களிலெல்லாம் நீ நிறைவேறி, நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து, உன் மனசுக்கு ஆறுதலையும் அரவணைப்பையும் கொடுத்து, அன்பான என் அன்பு பிள்ளையான உன்னை வெற்றிகரமாக வாழ வைப்பதற்காக மட்டும்தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். இனி சந்தோஷமான நாட்கள் உன்னை பின்தொடர்ந்து வரும். உன் வாழ்க்கை பயணமே மகிழ்ச்சியாக வசந்தமாக மாறப்போகுது என் செல்லமே. உனக்கு கெடுதல் செஞ்சவங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டும் நான் யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்காம அமைதியாக இருக்கேன்னு தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்க. பொறுமையாக இரு. உன்னுடைய வேலைகளை மட்டும் கவனமாக செஞ்சுக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் உனக்கு தீங்கு செஞ்சவனும் கெடுதல் செஞ்சவனும் உன்னை அவமானப்படுத்தியவனும் மட்டம் தட்டி பேசினவனும் என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறாங்கன்றத நீயே கண்கூடாக பார்க்கத்தான் போற என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில் எந்த தடையும் தடங்களும் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த கருப்பசாமி உன் பக்திக்கும் பொறுமைக்கும் பரிசாக நீ கனவுல கூட நினைக்காத அளவுக்கு மிக உயர்ந்த நிம்மதியான சந்தோஷமான மனமகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். யாரெல்லாம் உன்கிட்ட வந்து நீ நல்லா வாழ மாட்ட, உனக்கு எதுவுமே நல்லதே நடக்காதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாலே எல்லாமே நல்லதாக நடந்து நீயும் நல்ல நிலைமைக்கு வரப்போற. உன் மனசுல இந்த கருப்பசாமி இருக்கும்போது எப்படி உன் வாழ்வில் தவறான விஷயங்கள் நடக்க நான் அனுமதிப்பேன்? உன் வாழ்க்கையை நல்ல விதத்தில் மாற்றி அமைப்பதற்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதனால தான் இப்பொழுதே உனக்காக வேலை செஞ்சு உன் வாழ்க்கையை வளமோடும் நலமோடும் ஆரோக்கியத்தோடும் நிம்மதியோடும் ஆக்கப்பாக மாற்ற போகிறேன். நீயும் சௌபாக்கியவதியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ போகிற. இது நாள் வரைக்கும் நடக்காததை நினச்சி இன்னும் ஏங்கிக்கிட்டே இருக்காத. இன்னும் உன் வாழ்வில் நன்மைகள் பல நடக்கும்படி நான் செய்கிறேன். நடக்காததையே நினச்சி கவலைப்பட்டு நில குழஞ்சு போய் மன நிம்மதியை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்காம இந்த கருப்பசாமி மேலே நம்பிக்கை வச்சினா உன் குழப்பங்களை எல்லாம் தீர்த்து மனநிறைவோட மகிழ்ச்சியோடு நீ வாழும்படி நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. நீ யாருக்கு உதவி செய்யோ, யார் மேலே அதிகமாக பாசம் வச்சிருக்கியோ அவங்க தான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகும்படியான சூழ்நிலைகள் உண்டாகும். இருந்தாலும் இது எல்லாமே கர்மா உனக்கு கொடுக்கிற முதல் தண்டனைன்னு புரிஞ்சுக்கோ. யாரை நேசிக்கிறியோ அவர்கள் எதிரியாக மாறுவதும், யாரை நம்பினாயோ அவர்கள் உனக்கு துரோகியாக மாறுவதும்னு எப்போ எது வேணாலும் நடக்கக்கூடிய கலியுக காலத்தில் தானே நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உன்னை பிடிச்சவங்க உனக்கு பிடிச்சவங்க உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு போகிறாங்கன்னா அதுவும் ஒரு காரண காரியத்தோடு தாங்கிறத புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கைங்கிறது இப்படியே கஷ்டமானதாக சோதனையாக இருந்து விடாது. கூடிய சீக்கிரமே உன்னை ராஜாவாக ராணியாக மாற்றி காட்டுறேன். ராஜயோகம் உன் வாழ்க்கையில் வந்துடுச்சு என் செல்வமே. உன்கிட்ட அன்பா பாசமா பேசுகிறவங்க எல்லாருமே உண்மையாகவே உன் மேலே அன்பு வச்சுருக்காங்க, உண்மையாகவே உன்னை நல்ல விதமாக நினைக்கிறாங்கன்னு நினச்சினா அது உன்னுடைய ஏமாளித்தனம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உன்கிட்ட அன்பா பாசமாக பேசுகிறவங்களுடைய போலி அன்புக்கு பின்னால் அவர்களுக்கான ஒரு தேவை உன்னிடம் இருக்குதுங்கிறத நீ எப்போ புரிஞ்சுக்க போகிற? எல்லாத்துலேயும் கவனமாக இரு. நீ முழு மனசோட பக்தியோட என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டியோ அதை நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி தரேன். இந்த கருப்பசாமியின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. நான் உன்கிட்ட வந்து உன்னை சுற்றி சூழ்ந்திருக்க எல்லா தடைகளையும் துன்பங்களையும் விலகி ஓடும்படி செஞ்சு நியாயமான உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன். இனிமே உன் வாழ்க்கை என்பது மிக சுபிட்சமாக சந்தோஷமாக நிம்மதி நிறைஞ்சதாக இருக்க போது. யார் என்ன நினைச்சாலும் அவர்கள் நினைச்சதை அவங்க வாழ்க்கையில் நான் அமைச்சு கொடுத்துருவேன். அப்படி இருக்கும்போது இந்த கருப்பசாமி தான் உனக்கு துணைன்னு மனசார என்னை வணங்குகிற உன் துன்பங்கள் மட்டும் உன்னை விட்டு பறந்து போகாதா என்ன?
இதோ உன்னுடைய ஒவ்வொரு துன்பமும் கஷ்டமும் காத்துல பறக்கக்கூடிய பஞ்சாக பறந்து மறைய போகுது. உன் வாழ்க்கைக்கு துணையாக நான் இருந்து உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னை ஜெயிச்சு வாழ வைக்க போறேன். நீ என்னை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உன்னை நோக்கி வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னை பார்க்கணும், அழகர் கோயிலுக்கு வரணும்னு உன் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது தானே? இதோ என் தரிசனத்தை உனக்கு முழுவதுமாக கொடுக்கிறேன். என்னை பார்க்குற அந்த நிமிஷமே உன்னுடைய பயம் கவலைகள் எல்லாமே நீங்கி நீ நிம்மதியாக வாழும்படி நானும் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். உன்னுடைய கஷ்டம், கவலை, துன்பம், கடன் பிரச்சனை, நோய் நொடிகள்னு எல்லாத்தையுமே நீக்கி உன் வாழ்க்கையை செழுமையாக மாற்ற நான் இருக்கேன். நீ நம்பிக்கையோடு என்னை சரணடைந்து விட்டாய். இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் தானே பார்த்துக்கணும். இப்போது உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் அகற்றி சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நான் தரப்போகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் கண்ணீர் விட்டு அப்பா கருப்பா எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோன்னு சொன்னாலே உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகும்படி நான் அற்புதம் செய்திடுவேன் என் செல்லமே. இனிமே நீ எதுக்காகவுமே வருத்தப்படக்கூடாது. நீ விரும்புவதையெல்லாம் வாழ்க்கை உனக்கு வலுக்கட்டாயமாக மறுத்தாலும் இந்த கருப்பசாமி உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை தேர்ந்தெடுக்கும் உரிமையை யாருக்கும் அனுமதிக்காதே. உனக்கு பிடிச்சவங்க கிட்ட நீயா போய் சேரணும், நீயா போய் பேசணும், நீயா போய் பழகணுமே தவிர வேறு யாரும் உன்னை தேடி வந்து நீ எனக்கு வேணும், நீதான் என்னுடைய நட்பு, நீதான் எனக்கு சொந்தம், நீதான் என்னுடைய உறவுன்ற மாதிரி உன்னை தேர்ந்தெடுக்கும் உரிமையை அடுத்தவங்களுக்கு கொடுக்காத. உன் சுயமரியாதையை நீ யாரிடமும் விட்டு கொடுக்க கூடாது. எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில நீயே தேர்ந்தெடுப்பதாக இருக்கணுமே தவிர அடுத்தவங்க தேவைக்கு உன்னை ஆட்டி படைக்கக்கூடிய பொம்மையாக நீ யாருக்குமே இருக்கக்கூடாது என் செல்லமே. நீ தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு கண்ணியமாக ஒழுக்கமாக வாழக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். இந்த கருப்பசாமி உன்னுடைய எதிர்பார்ப்புகளை இத்தனை நாளாக தோல்வியுற செஞ்சிருந்தாலும் அது எல்லாமே உனக்கு வைக்கப்பட்ட சோதனைகள் தான். இப்போது அந்த தோல்வியிலிருந்து உனக்கான வாழ்க்கையும் இந்த உலகத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டதானே? இனிமேலாவது உன்னை மதிக்காத மனிதர்களை சொந்தம் உறவுன்னு சொல்லிக்கிட்டு தேடி போகாத. அதே நேரத்தில் உன்னை மதிக்கிறவங்க எங்கே இருந்தாலும் நீ தேடி போய் பார்த்து பேசி பழகு. கிட்டத்தட்ட எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சிறது கிடையாது. ஆனால் எல்லாம் என்னை வணங்கும் பட்சத்தில் எல்லார் ஆசைப்பட்டதையும் எல்லார் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நான் கொடுத்தே தீருவேன். அளவச்ச உன்னை பார்த்த நான் இப்போ சிரிக்க வச்சு உன்னை சந்தோஷமா வேடிக்கை பார்க்க காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே நீ நம்ப முடியாத அளவுக்கு பல அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்பா கருப்பா இப்படி நடக்குதுன்னு நீ கவலைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் இப்போ சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்க சுயநலம் கொண்ட மனிதர்களை நம்பி வாழாமல் என்னை நம்பி வாழ்ந்தினா எந்த விதத்திலுமே உனக்கு ஏமாற்றம் கிடைக்காது. நிச்சயமாக உனக்கான ஏற்றத்தை நான் உருவாக்குவேன் என்று சொல்லவே. எந்த விஷயமா இருந்தாலும் அதை நான் தான் செய்கிறேன். என்னுடைய திறமையின் மூலமாக, என்னுடைய அறிவின், என்னுடைய புத்திசாலி மூலத்தின் மூலமாக தான் நான் செஞ்சேன்ற அந்த மமதை எண்ணம் உனக்குள்ள வேண்டாம். எதுவாக இருந்தாலும் எல்லாம் இறைவன் செயல்னு எப்போவோ மனசில் அந்த மனப்பான்மையும் பக்குவமும் வருதோ அப்போதே எந்த துன்பமும் உன்னை நெருங்காது. நீ பட்ட துன்பமும் கஷ்டமும் கூட கூடிய சீக்கிரம் உன்னை விட்டு விலகி போயிடும். உனக்கான வாழ்க்கையை நீ எதிர்பார்த்தது போலவே வாழ போற. தேவையில்லாம யாருக்கிட்டையும் போய் உன் வாழ்வில் இருக்கும் முக்கியமான விஷயங்களையும் ரகசியங்களையும் சொல்லாத. ஏன்னா உன்னுடைய ரகசியம் எப்போ வெளியே போதோ அப்போதே நீ அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் பயந்து பயந்து வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாயிடும். அப்புறம் நீ அவங்க கிட்ட சொன்னதே பிரச்சனைக்கு முதல் புள்ளியாக மூலப்புள்ளியாக மாறிவிடும். அப்புறம் நீ நிம்மதியாக வாழவே முடியாது. அதனால தான் நான் சொன்னது போல ராஜ வாழ்க்கை வாழணும், நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டினா உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்கிறேன். வாய்ப்புகள் வரும் போகும். ஆனால் அதை நினச்சி நீ கவலைப்படாமல் என்ன நடந்தாலும் நன்மைக்கே நினச்சிக்கோ. ஒரு விஷயம் கிடைச்சாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கோ. கிடைக்காத போதும் ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் அது கிடைக்காம விலகி போகுதுன்னு அதை புரிந்து கொள்ள தயாராக இரு. கூடிய சீக்கிரம் இந்த கருப்பசாமி உன் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து தருவேன்.
என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினச்சி உன் வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழும்போது புது வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடு நீ வாழ முடியும். உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி நான் இருந்து நீ படும் கஷ்டங்களிலிருந்து உன்னை விடுவிச்சு அழகான வாழ்க்கையை அற்புதமாக உனக்கு அமைச்சு தருவேன். இனி எல்லார் முன்னாலும் நீ தலை நிமிர்ந்து கௌரவத்தோடு தன்மானத்தோடு சந்தோஷமாய் வாழ போற.